இந்த வீடியோவில் நம்ம 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற சேர்த்தல்துக பிரித்தல்துக பார்க்க போகிறோம். புதுசாக படிக்கிறவங்க, டிஎன்பிஎஸ்சிக்கு புதுசாக படிக்கிறவங்க ஃபஸ்ட்டு புணர்ச்சி விதியெல்லாம் பார்த்துட்டு சேர்த்தல்துக பிரித்தல்துக பாருங்கள். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், அணிந்துரை. அணிந்து கூட்டல் உரை. தூ இத்து கூட்டல் ஊன் பிரிப்போமா. உயிர்வரின் உக்குரல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி இந்த ஊ கெற்றும். அடுத்து இத்து கூட்டல் ஊ தூவா மாறி நமக்கு அணிந்துரைன்னு கிடைக்கும். உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இது தூவா மாறும். அடுத்து பாருங்கள், பொது சிறப்பு. பொது கூட்டல் சிறப்பு. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காச தாப்பா மிகுங்கிற விதிப்படி இங்கே இச்சு வரும். செங்கயல். செம்மை கூட்டல் கயல். ஈறுபோதல் விதிப்படி மை கெற்றும். செம் கூட்டல் கயல்னு வரும். அடுத்து முன் நின்ற மெய் திரிதல்ங்கிற விதிப்படி இந்த இம்மு இங்கா மாதிரி நமக்கு செங்கயல்னு கிடைக்கும். திருப்புகழ். திரு கூட்டல் புகழ். இயல்பினும் விதியினுங்கிற விதிப்படி இங்கே இப்பு வரும். அடுத்து உயர்ந்தோங்கும். உயர்ந்து கூட்டல் ஓங்கும். உயிர்வரின் உக்குரல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி இதில் உள்ள ஊ போய் இத்து மட்டும் இருக்கும். அடுத்து இத்தும் ஓவும் சேர்ந்து தோவா மாறும். அதாவது உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இத்தும் ஓவும் சேர்ந்து தோவா மாதிரி நமக்கு உயர்ந்தோங்கும் கிடைக்கும். அடுத்து பாருங்கள், தண்டுடை. தண்டு கூட்டல் உடை. உயிர்வரின் உக்குரல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி இதில் ஊ போயிட்டு இட்டு மட்டும் இருக்கும். அடுத்து இட்டு கூட்டல் ஊ. உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இது சேர்ந்து டூவா மாதிரி தண்டுடைன்னு கிடைக்கும். இயைவதாயினும். இயைவது கூட்டல் ஆயினும். உயிர்வரின் உக்குரல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி இதில் தூள இருக்கிற ஊ போயிட்டு இத்து இருக்கும். அடுத்து இத்து கூட்டலா தாவா மாறி இயைவதாயினும் வரும். புகழெனின். புகழ் கூட்டல் எனின். இல்லு கூட்டல் ஏ சேர்ந்து லேயா மாறும். அதாவது உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி லேயா மாறி புகழெனின் கிடைக்கும். இனிதென. இனிது கூட்டல் என. உயிர்வரின் உக்குரல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி இந்த தூள இருக்கிற ஊ போயிட்டு இத்து மட்டும் இருக்கும். அடுத்து இத்து கூட்டல் ஏ தேயா மாறி இனிதெனன்னு கிடைக்கும். அடுத்து சிறுகோள். சிறுமை கூட்டல் கோல். ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு நமக்கு சிறுகோள்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், பொற்சிலம்பு. பொன் கூட்டல் சிலம்பு. நன வல்லினம் வர டேராவும் அப்படிங்கிற விதிப்படி இங்கே வல்லினம் வந்திருக்கு. அப்போ இந்த நான் நமக்கு ராவா மாதிரி பொற்சிலம்புன்னு கிடைக்கும். இழுக்கின்றி. இழுக்கு கூட்டல் இன்றி. உயிர்வரின் உக்குரல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி இதில் உள்ள ஊ போயிட்டு இக்கு மட்டும் இருக்கும். அடுத்து இக்கு கூட்டல் ஈ சேர்ந்து உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி கீயா மாறி நமக்கு இழுக்கின்றின்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், முறை அறிந்து. முறை கூட்டல் அறிந்து. ஐவழி எவ்வுங்கிற விதிப்படி, அதாவது இதில் உடம்படுமை ஈயா மாறும். அதுக்கு எதனால் ஈ வருதுன்னா இந்த கடைசியில் ட்ரை இற்று கூட்டல் ஐன்னு பிரிப்போமா. இங்கே ஐ வந்ததுனால நமக்கு உடம்படுமை ஈ வந்திருக்கு. அதாவது வரும் மொழியிலையும் நமக்கு உயிரெழுத்தாக வரணும். அப்படிங்கும்போது உடம்படுமை ஈ. இந்த ஈயும் ஆவும் சேர்ந்து நமக்கு யாவா மாறி முறை அறிந்துன்னு கிடைக்கி. அரும்பொருள். அருமை கூட்டல் பொருள்.
ஈறுபோதல் விதிப்படி மை கெற்றும். அடுத்து வந்து இனமிகள் விதிப்படி இம்மு வந்து நமக்கு அரும்பொருள்னு கிடைக்கும். மனை என, மனை கூட்டல் என. நை வந்து இன்னும் கூட்டல் ஐயா, இங்கேயும் உயிர், இதுவும் உயிர். ஈ ஐ வழி எவ்வும், அப்போ உடம்படுமை வந்து நமக்கு ஈன்னு கிடைக்கும். ஈ கூட்டல் ஏ, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இது சேர்ந்து ஏவா மாதிரி நமக்கு மனை எனன்னு கிடைக்கும். பயம் இல்லை, பயம் கூட்டல் இல்லை. இமு கூட்டல் இ மீ, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி மீயா மாறி நமக்கு பயம் இல்லைன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், கற்பொடி, கல் கூட்டல் பொடி. ல வேற்றுமையில் வழிவரின் ட்ராடாவும், இங்கே இல்லு தானே, அப்போது இது வந்து ட்ராவா மாதிரி கற்பொடின்னு கிடைக்கும். உலகனைத்தும், உலகு கூட்டல் அனைத்தும். உயிர்வரின் உக்குரல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி இதில் ஊ போயிட்டு இக்கு இருக்கும், இக்கு கூட்டலா க, உலகனைத்தும். திருவடி, திரு கூட்டல் அடி. இதில் வந்து விதி வந்து இ ஐ உயிர்வழி எவ்வும், ஏனைய உயிர்வழி வவ்வும். இது தவிர்த்து இங்கே ஊ வந்திருக்கா, இற்று கூட்டல் ஊன் தானே பிரிப்போம். இப்போது இதில் வந்து உடம்படுமை வந்து இவ்வா வரும். இப்போது இவ்வு கூட்டல் வந்து வாவா மாதிரி நமக்கு திருவடின்னு கிடைக்கும். விதியெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நீரோடை, நீர் கூட்டல் ஓடை. இரும் ஓவும் சேர்ந்து ரோவா மாறி நமக்கு நீரோடைன்னு கிடைக்கும். சிற்றோர், சிறுமை கூட்டல் ஊர். ஈறுபோதல் விதிப்படி நமக்கு மை வந்து போயிடும். அப்போது சிறு கூட்டல் ஊர்னு வரும். அடுத்து இந்த இதில் வந்து தன்னோற்றிரட்டல்னு வரும். அதாவது இந்த ட்ரூவை வந்து இற்று கூட்டல் ஊன்னு பிரிப்போமா, இந்த இற்று வந்து 2 தடவை வரும், கூட்டல் ஊர். அடுத்து வந்து நமக்கு இந்த ஊ வந்து போயிடும். உயிர்வரின் உக்குரல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி ஊ போயிட்டு இந்த இற்றும் ஊவும் சேர்ந்து ட்ரூவாக மாறி நமக்கு சிற்றூர்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், கற்பிளந்து, கல் கூட்டல் பிளந்து. ல வேற்றுமையில் வழிவரின் ட்ராடாவும் போகும்போது இந்த இல்லு வந்து நமக்கு ட்ராவா மாதிரி கற்பிளந்துன்னு கிடைக்கும். மணிக்குளம், மணி கூட்டல் குளம். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கேசா தாப்ப மிகும். அமுதென்று, அமுது கூட்டல் என்று. உயிர்வரின் உக்குரல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி ஏ வந்ததுனால இதில் வந்து ஊ போயிட்டு இத்துன்னு இருக்கும். அடுத்து இத்து கூட்டல் ஏ, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இது தேயா மாறி நமக்கு அமுதென்றுன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், புவி ஆட்சி, புவி கூட்டல் ஆட்சி. ஈ ஐ வழி எவ்வும், இங்கே உயிர் வருது, இங்கே வந்து முடிகிறது வந்து ஈல முடிஞ்சிருக்கு. அப்போ நமக்கு உடம்படுமை வந்து ஈ வரும். இப்போ ஈ கூட்டல் ஆ, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இது யாவா மாறி புவியாட்சின்னு கிடைக்கும். மண்ணுடை, மண் கூட்டல் உடை.
தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும்ங்கிற விதிப்படி இதில் இந்த இன்னு வந்து இன்னொரு தடவை வரும். அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இன்னு கூட்டல் ஊ நூவா மாறி நமக்கு மண்ணுடைன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், புறந்தருதல். புறம் கூட்டல் தருதல், மவ்வீறு போயிடும். அடுத்து வந்து இதுக்கு இனமான இந்து வந்து நமக்கு புறந்தருதல்னு கிடைக்கும். பெருங்காடு, பெருமை கூட்டல் காடு. ஈறுபோதல் விதிப்படி மை போயிடும். அடுத்து நமக்கு இனமிகள் விதிப்படி இங்கு வந்து பெருங்காடுன்னு கிடைக்கும். உழுதுழுது, உழுது கூட்டல் உழுது. உயிர்வரின் உக்குரல் மேவீட்டோடுங்கிற விதிப்படி இதில் ஊ போயிட்டு இத்து மட்டும் இருக்கும். அடுத்து இத்து கூட்டல் ஊ தூவா மாறி நமக்கு உழுதுழுதுன்னு கிடைக்கும். காலத்தச்சன், காலம் கூட்டல் தச்சன், மவ்வீறு போயிடும். அப்போ வந்து நமக்கு இங்கே கால கூட்டல் தச்சன் வரும். அடுத்து இத்து வந்து காலத்தச்சன் வரும். வல்லினம் வந்து காலத்தச்சன். அடுத்து பாருங்கள், பேரழகு, பெருமை கூட்டல் அழகு. ஈறுபோதல் விதிப்படி மை போயிடும். அடுத்து பெரு கூட்டல் அழகுன்னு இருக்குமா. அடுத்த விதி வந்து ஆதி நீடல். ஆதி நீடல்ங்கிற விதிப்படி இந்த பே வந்து பேயா மாறி பேரு கூட்டல் அழகுன்னு வரும். அடுத்து இணைவுங்கிற விதிப்படி ரூல வந்து ஊ போயிட்டு இரு வரும். பேர் கூட்டல் அழகு. அடுத்து இரும் ஆவும் சேர்ந்து ராவா மாறி நமக்கு பேரழகுன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், ஞாயிற்றொளி, ஞாயிறு கூட்டல் ஒளி. நெடிலோடு உயிர்த்தொடர் குற்றுகரங்கருளுள் டேரா ஒற்றி இரட்டுங்கிற விதிப்படி இந்த ரூ வந்து ரூல உள்ள ஒற்று இற்று வந்து 2 தடவை வரும். ஞாயிற்று கூட்டல் ஒளி. அடுத்து உயிர்வரின் உக்குரல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி இதில் ஊ போயிட்டு இற்று மட்டும் இருக்கும். இந்த இற்று வந்து 2 தடவை வந்து ஒளின்னு வரும். அடுத்து இந்த இற்றும் ஓவும் சேர்ந்து ட்ரோவா மாறி நமக்கு ஞாயிற்றொளின்னு கிடைக்கும். ஞாயிற்றொளி. அடுத்து பாருங்கள், ஈறுபோதல் முன்னின்ற மெய்திரிதல் தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுதல் ஆகிய வரிசையில் புணர்ந்த சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து இந்த இதுவும் வராது. ஏன்னா இது வந்து நமக்கு ஆதி நீடலில் வந்துடும். இது வந்து அடியகரம் ஐயாதல்ங்கிறதுல வந்துடும். அடுத்து பாருங்கள், வெற்றிடம். இதை எப்படி பிரிப்போம்? வெறுமை கூட்டல் இடம். ஈறுபோதல் விதிப்படி மை போயிடும். அடுத்து முன்னின்ற மெய்திரிதல்னு வந்திருக்கு. இதில் வந்து முன்னின்ற மெய்திரிதல் வராது. ஏன்னா வெற்று கூட்டல் இடம். தன்னொற்றிரட்டல்ங்கிற விதிப்படி இற்று வரும். அடுத்து வந்து உயிர்வரின் உக்குரல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி இதில் ஊ போயிட்டு நமக்கு இற்று கூட்டல் ஈன்னு வந்து இது வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதில்ங்கிற விதிப்படி ட்ரீயா மாறி வெற்றிடம்னு கிடைக்கும். அப்போது வெற்றிடம் வராது. நல்லாடை பார்ப்போம். நல்லாடை, நன்மை கூட்டல் ஆடை. ஈறுபோதல் விதிப்படி மை போயிடும். அடுத்து முன்னின்ற மெய்திரிதல்ங்கிற விதிப்படி இந்த இன்னு வந்து இல்லா மாதிரி நல் கூட்டல் ஆடைன்னு வரும். அடுத்து தனிக்கூறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படிங்கிற விதிப்படி இந்த இல்லு வந்து 2 தடவை வரும். இதுதான் தனிக்கூறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும்ங்கிறது தான் நம்ம பண்பு பெயர் புணர்ச்சியில் தன்னொற்றிரட்டல்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், இல்லு கூட்டல் ஆ சேர்ந்து லாவா மாறி, அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இல்லு கூட்டலா லாவா மாறி நல்ல ஆடைன்னு கிடைக்கும். அப்போது
இந்த இதில் வர்றது வந்து நமக்கு நல்லாடையில் தான் இந்த விதியெல்லாம் வரும். வெற்றிடம்ங்கும்போது வெறுமை கூட்டல் இடம், ஈறுபோதல் விதிப்படி மை போயிடும். அடுத்து தன்னொற்றிரட்டல்ங்கிற விதிப்படி வெற்று கூட்டல் இடம் வரும். அடுத்து நமக்கு உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி ஊ போயிட்டு இற்று இருக்குமா, இற்று கூட்டல் இ ட்ரீயா மாதிரி வெற்றிடம் கிடைக்கும். அடுத்து மூதூர் பாருங்கள். விதியெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மூதூர் முதுமை கூட்டல் ஊர். ஈறுபோதல் விதிப்படி மை போயிட்டு முது கூட்டல் ஊர்னு இருக்கும். அடுத்து ஆதி நீடல்ங்கிற விதிப்படி மூது கூட்டல் ஊர். உயிர்வரின் உட்குரல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி இதில் தூ போயிட்டு இத்து மட்டும் இருக்கும். அடுத்து நமக்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இத்து கூட்டல் ஊ தூவா மாறி மூதூர்னு கிடைக்கும். அடுத்து என்ன இருக்குது? பைந்தளிர். பைந்தளிர் பசுமை கூட்டல் தளிர். ஈறுபோதல் விதிப்படி மை போய் பசு கூட்டல் தளிர்னு வரும். அடுத்து அடிகரம் ஐயாதல்ங்கிற விதிப்படி பா வந்து பையா மாறி பைசு கூட்டல் தளிர்னு வரும். இணையவுங்கிற விதிப்படி சூ கெட்டு நமக்கு பை கூட்டல் தளிர்னு வரும். அடுத்து இனமிகல் விதிப்படி இந்து வந்து நமக்கு பைந்தளிர்னு கிடைக்கும். சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக பார்க்குறதுக்கு முன்னாடி புணர்ச்சி விதியெல்லாம் நல்லா பார்த்துட்டு சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக பாருங்கள். அப்போ தான் எந்த இதுக்கு எந்த விதி வரும்னு நமக்கு தெரியும்.